வெல்கம் யூ ஆல். தமிழக அரசு நில அளவை பதிவேடுகள் துறையிலிருந்து தேர்வு எழுதாம நிரந்தரமான தமிழக அரசு வேலை அறிவிச்சிருக்காங்க. என்ன கேட்டகரியில் ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா, பதிவுறு எழுத்தர்னு சொல்லுவாங்க. ரெக்கார்ட் கிளர்க் கேட்டகரிக்கு தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. உங்களுடைய கல்வி தகுதி மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தா நீங்க எலிஜிபிள். அதுக்கு மேல என்ன முடிச்சவங்களும் உங்களுக்கு இந்த ஜாப் நேச்சர் ஓகே அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கு எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கும் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸஸும் கிடையாது. அதே மாதிரி செலக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது. டைரக்டா இன்டர்வியூ வச்சு இன்டர்வியூ மூலியமா தான் ஆட்கள் எல்லாத்தையுமே தேர்ந்தெடுக்கிறாங்க. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் 9ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்குள்ள அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எந்த ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாம ஃபில் பண்ணி நீங்க சென்ட் பண்ணணும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 15,900 இருந்து 58,500 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். பிளஸ் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகளும் இந்த ஜாப்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் விண்ணப்ப படிவம். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேருந்து நம்ம வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பதிவுறு எழுத்தர் பணிக்கான விண்ணப்ப படிவம். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய புகைப்படம் ஒட்டணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது புகைப்படம் கையொப்பத்துடன் சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போட்டு நீங்கள் சைன் பண்ணிங்க. ஃபாலோ பை பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய நேம் எழுதுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பெயர் அப்ளிகேஷன் எல்லாம் தமிழ்ல முன்னாடி நீங்க தமிழ்லேயே ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுடைய தந்தை பெயர், பிறந்த தேதி 1/7/2026 அன்னைக்கு உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதோ அந்த ஏஜை மென்ஷன் பண்ணுங்க. மினிமம் 18 வயது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடணும். ஜெண்டர் ஆண் பெண் 2 பேருமே அப்ளை பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி மினிமம் 10th பாஸ். அதுக்கு மேலே என்ன முடிச்சவங்களும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அப்ளை பண்ணலாம். அடிப்படை கணினி அறிவு, பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இருக்க எல்லாருக்குமே பேசிக் நாலேஜ் தெரியும். உங்களுக்கு தெரியும்னா தெரியும்னு கொடுங்க, இல்லைன்னா தெரியாது அப்படிங்கிறத கொடுத்துங்க. அடிப்படை கணினி அறிவு பேசிக் நாலேஜ் கேட்டிருக்காங்க. கோர்ஸ் எல்லாம் இல்லை. அடுத்தது உங்களுடைய மதம் மற்றும் சாதி கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துக்கங்க. உங்களுடைய முகவரி கம்ப்ளீட் டீட்டெயிலான அட்ரஸ் வித் பின்கோடோட உங்களுடைய அட்ரஸ் மென்ஷன் பண்ணிங்க. நிரந்தரமான முகவரி, ஸோ தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மற்றும் நிரந்தர முகவரி, ரெசிடென்ஸ் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் நீங்க கொடுத்துக்கலாம். கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. தொலைபேசி எண், ஸோ தொலைபேசி எண் 2 எண்கள் 2 நம்பர் கொடுக்குற மாதிரி கொடுத்துங்க. அண்ட் கொடுத்து இன்னொரு நம்பர் கொடுத்துங்க. உங்களோட இமெயில் ஐடி அண்ட் இதர தகுதிகள் குறித்த விவரம், அதாவது கம்ப்யூட்டர்ல நீங்க ஏதாவது ஒரு டைப்பிங் ரிலேட்டடான சர்டிஃபிகேட், இல்லை 3 months டிப்ளமோ கோர்சஸ், இல்லை 6 monthsல MS Excel, இந்த மாதிரி ஏதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க, ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த டீடைல்ஸ் கொடுத்துக்கலாம். பிளேஸ் டேட் அண்ட் சிக்னேச்சர் போட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிஞ்சது. ஒரே ஒரு பேஜ் சிம்பிளா தான் இருக்கும். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியாச்சு. எந்த ஒரு அடித்தளத்திற்கு இல்லாமல் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் எல்லாமே உரிய சான்றுகளின் நகல்களுடன், எல்லாத்துக்குமே ஜெராக்ஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். எதைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணிடக்கூடாது. ஒரிஜினல்ஸ் எல்லாமே உங்களை இன்டர்வியூ கூடும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஜெராக்ஸ், அதாவது உங்களோட ஐடி ப்ரூஃப் இருக்கட்டும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிங்க. ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் எந்த அட்ரஸ் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நில அளவை பதிவேடுகள் துறை மண்டல துணை இயக்குனர் அலுவலகத்தில். அதுக்கு டைரக்டா கூட நீங்க கொடுக்கலாம், நேரிலே கொடுக்கறதுனால கொடுக்கலாம், இல்லைன்னா பதிவஞ்சல் மூலமாக வியாழக்கிழமை 9/7 சாயங்காலம் 5:45 அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்க சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கடந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்டடோ அவங்கள மட்டும் நேர்முக தேர்வு இன்டர்வியூ நடைபெறும் இடம் மற்றும் தேதி உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்பி வைக்கப்படும். ஸோ வீட்டுக்கு ஒரு கால் லெட்டர் வரும். அதுல உங்களுக்கு என்னைக்கு இன்டர்வியூ அப்படிங்கிற டேட் இருக்கும். அந்த டைம்ல நீங்க இன்டர்வியூல போய் கலந்துக்கலாம் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே பார்த்தோம் அப்படின்னா நிபந்தனைகள் கொடுத்துருப்பாங்க. நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 18 வயது உங்களுக்கு கம்மி ஃபில் ஆயிருக்கணும். இன சுழற்சி வழியில தான் வேகன்சிஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க சம்பந்தப்பட்ட மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்வு முறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க. இன்டர்வியூல வாசித்தல் மற்றும் எழுதுதல் திறன் அடிப்படையில் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஜஸ்ட் அவங்க சொல்ற விஷயங்கள் வாசிக்க உங்களுக்கு ஒன்று கொடுத்து அது தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வாசிக்க சொல்லுவாங்க. நீங்க வாசிக்கணும். அதே மாதிரி ஏதாவது வேர்ட் டிக்டேட் பண்ணுவாங்க, அதை உங்களுக்கு எழுதணும். ஸோ வாசித்தல் மற்றும் எழுதுதல் திறன் அடிப்படையில் மட்டுமே ஆட்களை தேர்வு செய்யறாங்க. அதை தொடர்ந்து இன்டர்வியூ இருக்கும். எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாது. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, நில அளவை பதிவேடுகள் துறை துணை இயக்குனருக்கு காலியாக உள்ள என்ன கேட்டகரிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, பதிவுறு எழுத்தருங்கிற கேட்டகரிக்கு தான் எடுக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் சொல்லியாச்சு. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15,900 இருந்து 58,500 வரைக்கும் இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட் 1/7/2005, மினிமம் 18 வயது. ஜெனரல் கேட்டகரி அப்ளை பண்ணுறதுனா 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதே BC MBC அப்படின்னா 32, SC ST அப்படின்னா 35 வயசு வரைக்கும் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம்.
ஸோ இன சுழற்சி விவரங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து நீங்கள் வந்து 10th வந்து பாஸ் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதர தகுதிகள் கண்டிப்பாக தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சுக்க வேண்டும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து நான் எழுத படிக்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து யாருக்கு வந்து இன சுழற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொது பிரிவினர், அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரினா பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி ஜென்ரல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். கொரோனா தொற்றிலோ இதர காரணங்களாலோ பெற்றோர் இருவரும் இழந்த இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா, பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் மகன் மகளா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணீங்க. இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த கேட்டகரியில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் நேச்சர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க. இது எல்லாமே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்தால் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே ஒரு இண்டிபெண்டோட ஜாப் ரிவ்யூ வீடியோ தான். உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி மீட் ஆகுது அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு முழுக்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆல் தி பெஸ்ட். பாய்.